ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்காக 2 சூப்பரான சாப்பாடு வெரைட்டிஸ் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். கேரட் சாதம், மசாலா முட்டை சாதம் ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை சாதம் செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள் ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெந்து நல்லா குக் ஆகணும். இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, 2 விதமான மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடாயில் அந்த மசாலாவை ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இன்னொரு சைடில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற 3 முட்டையை உடச்சி அப்படியே சேர்த்துடலாம். அதை கலந்து விடாமல் அப்படியே ஒரு 10 செகண்டுக்கு நம்ம விட்டுடலாம். இதுக்கு மேலே இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறமா இதை மெதுவாக ஸ்க்ராம்பிள் பண்ணி விடலாம். ரொம்ப பொடி பொடியான துண்டுகளாக ஆகாமல் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கிற மாதிரியே இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த முட்டை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த முட்டை மசாலா எல்லாம் நல்லா வெந்து குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சாதத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம மல்லி இலையும் தூவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பரான இந்த முட்டை சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ரெசிபியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கிரேட்டரில் பெரிய ஹோல் இருக்கிறதுல போட்டு துருவுனா நல்லா நீள நீளமாக வரும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இலைகள், முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். இது காஞ்சதுமே கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பையும் சேர்த்துட்டு முந்திரியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து விட்டுடலாம். முந்திரியும் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தாளிப்புக்கு நான் காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் சேர்க்கலை. மிளகுத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் அது சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டுக்கு தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை.
கேரட் வதங்கும் போது அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதில் வதங்கினாலே கேரட்டு நல்லா வெந்துடும். ஒரு 20 செகண்டுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பெப்பர் தூளையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இந்த கேரட் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் சாதத்தை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேரட் சாதம். கடைசியாக நம்ம மல்லி இலை தூவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக. ரொம்ப சூப்பராக கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணிடலாம். காய்கறின்னு எதுவும் இதுக்கு நம்ம சைட் டிஷ் கொடுத்து விட வேண்டியதில்லை. சிம்பிளாக சூப்பராக இந்த கேரட் சாதம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரான இந்த கேரட் சாதமும் முட்டை சாதமும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.